வியூவர்ஸ் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சும்மா சட்டப்படி இருக்குது தானே. சும்மா ஜாதி பிளேஸ் உண்டு, சும்மா ஜாதி ஆயிருந்துச்சு. சும்மா ஒரு புதிய இடம், பல வித்தியாசங்கள் இருக்குது, ஜாதியாக இருக்குது. இதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணுன்றதுனால இந்த எடுத்தேன். சும்மா சட்டப்படி இருக்குது பாருங்கள். பார்த்துட்டு உடனே உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ அதாவது இந்த இடம் எங்கென்னெல்லாம் சொல்கிறேன். கட்டாயமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வீவர்ஸ் நான் இன்றைக்கு ஒரு இடத்துக்கு வந்தேன். இது வந்து திகனையால் மஹியங்கன ரோட்டில் வந்து உடிஸ்பத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். ஜாதியாக இருக்குது இந்த வியூ. அதனால் நான் இன்ஷா அல்லாஹ் உங்களோட பகிர்ந்து கொள்வோம் தான் இந்த காணொலியை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். கட்டாயமாக இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன். புதியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் போல் கொடுத்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிறரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. வியூவர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. பொதுவாக இந்த பிரதேசத்தில் அதாவது இந்த மாதிரி இடங்களில் வந்து நல்லா காற்றாக இருக்கும். இப்போ பெரிய அளவுக்கு காற்றொண்டு இல்லை, வெயில் காரமாகவும் இருக்குது, கொஞ்சம் காற்றாகவும் இருக்குது. அந்த வெயில் பவரை இந்த காற்று கொஞ்சம் குறைக்கிற மாதிரிக்கு இருக்குது ஓரளவு. அல்ஹம்துலில்லாஹ் ஜாதியாக இருக்குது ஏரியா. ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பயும் தேவை. இன்ஷா அல்லாஹ் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் தாராளமாக உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அங்கே விளங்குற ஒரு பன்சலை இதாகி ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். பன்சலை உண்டு. வியூவர்ஸ் தூக்கணாங்குருவி கூடு கட்டி கொண்டு இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த பறக்குது, அந்த பறந்து கொண்டு இதில் ஒரு குருவி கட்டி கொண்டிருக்குது. இதில் ஒரு கூடு ஒன்று கட்டப்பட்டிக்குது பாருங்கள். வியூவர்ஸ் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே வந்து உடிஸ்பத்து இந்த இடத்துல வந்து 8 முஸ்லீம் ஃபேமிலி தான் இருக்குது. 8 அதாவது அவங்களோட ரிலேஷன்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. 8 ஃபேமிலி தான் இருக்குது. அடுத்தவங்க எல்லாரும் வந்து இங்கே அந்நியவர்கள், அதாவது சிங்கள சகோதரர்கள் தான் மற்ற எல்லாருமே இருக்கிறாங்க. பெரிய இடம், நிறைய ஃபேமிலிகள் இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் ஃபேமிலி வந்து 8 தான் இருக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்ஷால்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிறரோட பகிர்ந்து கொள்ளுங்கள். தாராளமாக கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் திரும்ப நாங்கள் மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.